நீலோத்தி இவ்வளோ ஃபேம் ஆனதுக்கு முக்கிய காரணம் மியூசிக்கா இருந்தாலும் உங்களோட வரிகள் தான். அதோட தாக்கம் உங்களுக்கு வந்துட்டு சினிமா துறையில அடுத்தடுத்த பயணத்துக்கு எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் கூட ஒரு பாடல் வந்த ஒரு 3 மாதத்துல ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். நீலோத்தி வந்த பிறகு கூட பெரிய மாற்றம் இல்லைன்னு. ஆனால் நீலோத்தி மெல்ல மெல்லமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் தான் முதல் பாடல் எழுதினேன். ஓஷலா ஓஷலா அப்படிங்கிற ஒரு பாடல். கிட்டத்தட்ட இப்போ 15 வருடம் ஆகிடுச்சு அது எழுதி. இப்போ எழுதுன மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓஷலாவுக்கும் நீலோத்திக்கும் பல கேப் இருக்கு சார். இருக்குது. இந்த கேப் இடைவெளி அப்படிங்கிறது எதுனால சார்? 15 வருடம் சொன்னேன். ஒருவேளை இப்படி ஒரு வெற்றி கொடுக்கணும்னு தான் அந்த 15 வருட இடைவெளியாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய முயற்சி 15 வருடமாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி கண்ணதாசன் வாலி எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஆளுமைகள் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. அவர்களுக்கான மதிப்பும் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருந்தது. அப்போ இன்றைக்கி இருக்கிற பாடலாசிரியர்களுக்கு உண்மையாலுமே வந்து ரைட்டர்ஸோட எழுத்துக்களுக்கு மியூசிக் டைரக்டரோ சம்திங் வந்து டைரக்டர்ஸோ மதிப்பு கொடுக்கறது இல்லையா சார்? எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு எல்லாத்தோட மனசுலையும் ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கிய சாங்னாவே சிறை மூவில வந்த நீலோத்தி சாங் தான். எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் இந்த பாட்டோட வரிகள் யாரோட கையிலேருந்து வந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட்டாகவே வந்திருக்காங்க. ரைட்டர் சாரதி சாரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீலோத்தியை பற்றி நம்ம கேட்டே ஆகணும். நீலோத்திங்கிறது வந்து பலரோட மனதில் பல தாக்கங்களை ஏற்படுத்தின ஒரு சாங்காகவே அமைஞ்சிருக்கு. ஸோ நீலோத்திங்கிறதுக்கு நீலோத்தியை பற்றி நான் கேட்க போகல. சிறை அப்படிங்கிற ஒரு மூவி இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே வந்து நீலோத்தி வந்து அந்த ஒரு சாங்கில் கொடுத்துருச்சுன்னே எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரைட்டிங் பயணம் அதில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சிறையுடைய ஒட்டுமொத்த கதையும் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் தான். இப்படி ஒரு களத்தை அவர் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. காற்றோட பட்டம் போல பாடல் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொண்டு வந்து உருவாக்கி கொடுத்தது. அயோத்தியில் ஒளிப்பதிவாளர் ஒர்க் பண்ண திரு மாதேஷ் மாணிக்க சார் தான் திரைப்படத்துக்கும் ஒளிப்பதிவாளர். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு இவரை ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சாரும் காற்றோட பட்டம் போல பாடலை கேட்டுட்டு அப்புறம் கூப்பிட்டு பேசினார். கதை உட்காந்து ஒரு 10 நிமிடங்கள் அந்த முழு கதையும் சொல்லலை. அந்த பாடலுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சொன்னாங்க. பவுண்டர் ஸ்கிரிப்டாக கொடுத்தாங்க. அந்த நேரேட்டட் பண்ணிவிட்டு இந்த சாங் இப்படி தான் இருக்கணுங்கிற நேரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஃபுல் ஸ்கிரிப்டாக கூட படித்து எங்கள் கதையா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தேவைப்படுது, இயக்குனர் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறாரு, இந்த பாடல் எந்த இடத்துல இடம்பெறுது, அதோடய முக்கியத்துவம் என்னங்கிறதெல்லாம் அங்கேயே சுரேஷ் ராஜகுமார் சார் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டார். அடுத்ததாக ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட இசை வந்து அற்புதமாக கிடைச்சிது. அப்போ எல்லோருடைய விஷயங்களும் அற்புதமாக அமையும் போது நம்மளோட ரைட்டிங்கும் அங்கே அதுவாக போய் சேர்ந்துக்கிச்சு. அது அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீலோத்தியோடைய வெற்றியை. ஓகே சார். சார், நீலோத்தி மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி சொன்ன ஒரு படங்களோட ஒரு பாட்டு, நீங்கள் எழுதின பாட்டு, அது நிறைய கோணங்களில் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் அந்த பாட்டில். அதுவும் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்த ஒரு சாங்குங்கும் போது பலருக்கு பல விதங்களாக அந்த பாட்டு புரிஞ்சிச்சு. ஸோ அது வாய்ப்பு அந்த ரைட்டிங்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சார் அது தோணுச்சு அந்த படம்? எனக்கு யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் தான் முதல் பாடல் எழுதினேன். ஓஷலா ஓஷலா அப்படிங்கிற ஒரு பாடல். கிட்டத்தட்ட இப்போ 15 வருடம் ஆகிடுச்சு அது எழுதி. இப்போ எழுதுன மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். எனக்கும் அந்த களம் தான் அந்த வார்த்தைகள் கொடுத்தது. ஒரு முதல் முறையாக கல்லூரிக்கு வருகிற முதல் வருட மாணவன் வந்ததுமே ஒரு பெண்ணை சந்தித்து உடனடியாக கண்டதும் காதல் கொண்டதும் கோலங்கிற மாதிரி உடனடியாக அந்த பயணத்துக்குள்ளே அவன் ட்ராவல் ஆகும்போது அங்கே என்ன சொல்லலாம், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் விஷனில் அவனுடைய மனசுக்கு அந்த வயசுக்கு என்ன சொல்லலாங்கும்போது அந்த கல்லூரிக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்களையும் நான் லிரிக்ஸாக எடுத்துக்கிட்டேன். தலைகோதி அவள் சாப்பிடும் மேஜை மீது காகமாகிறேன், சிதறாத ஒரு சாதமே ஏங்கினேன், அருகே நீ அமர்ந்தாயடி தோளும் தோளும் கதை பேசி, அந்த கல்லூரி பேருந்து, கல்லூரி கேன்டீன், இந்த மாதிரி விஷயங்களே எடுத்துக்கிட்டேன். முதல் வாய்ப்பு, அதுவும் ராஜா சாருடைய இளைய மகன் யுவன் சார் அந்த நேரத்தில் ஒரு பீக்கில் அந்த டைம்
ரொம்ப அற்புதமான வாய்ப்பு அது. இன்னைய வரைக்கும் எல்லாராலையும் விரும்பப்பட்டும் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பாடல். சார் ஓஷோலா பத்தி சொல்லணும்னா, அந்த பாட்டுல அந்த படங்கள்ல பல பாட்டுகள் இருந்தாலும், ஓஷோலா வந்துட்டு நெறைய இளைஞரோட மனதில வந்து இன்னுமே இருக்கு. நெறைய பேர் ரிங்டோன் வைக்கிறதாகட்டும், நெறைய பேரு நெறைய ரீல்ஸுக்காகவும், சோசியல் மீடியா பயன்படுத்துற ஒரு சாங்காவே இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சொல்லியிருப்பாங்களே, இந்த கதை இதுதான் அப்படிங்கும்போது, அது உங்களுக்கு நெறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க சார். இதெல்லாம் பண்ணலாமே ஆமா. அப்படின்னு ஒவ்வொரு சொல்லி. இயக்குனர்கள்ட்டயும் நம்ம வேலை செய்யும்போது, ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும். இப்போ சுரேஷ் ராஜகுமாரி சார் கதைக்கு முன்னாடி உள்ளது, பின்னாடி உள்ளத சொல்லி ஏன்னா அந்த பாடலுக்கு அவ்வளோ போதும். அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. இப்போ அயோத்தி நான் பண்ணும்போது, இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்கள் 2 மணி நேரம் முழு கதையுமே சொன்னார். கிட்டத்தட்ட அவர்ட்ட கதை கேட்கும்போது, நேரடியா நான் அந்த படத்த பார்த்த மாதிரியே இருந்தது. காதல் சொல்ல ஓஸ்ட்ரா எழுதும்போது பார்த்தீங்கன்னா, படத்துடைய துவக்கமே அதுதான். அதனால எனக்கு அந்த கல்லூரிக்குள்ள வருவது, பார்ப்பது, முன்னாடி அவன் இருந்த சில சேட்டைகள், அந்த பள்ளிக்கூட பருவத்துக்கே இருக்கக்கூடிய சேட்டைகள் இருக்கும் இல்லையா? அப்படி செஞ்சுட்டு கல்லூரிக்குள்ள வருகிற ஒரு மாணவன். அப்புறம் அதோட ட்ராவல் என்னங்கிறது கொஞ்சம் தூரம் மட்டும் சொல்லிட்டு, எனக்கு இந்த பாடலுக்குள்ள இவ்வளோ இருந்தா போதும் அப்படின்னாங்க. அப்போ ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இயக்குனரோட, ஒவ்வொரு இசையமைப்பாளரோட உட்காரும்போது, ஒரு விதமான கதைக்களம் அவங்க கொடுத்து அதிலேருந்து எடுப்பாங்க. அப்புறம் இசையமைப்பாளர்கள்ட்டேருந்து நம்ம அந்த தத்தகரை வரும்போது, அவங்க சில சவுண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இது 2த்தையும் நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே, ஒரு நல்ல பாடல குடுக்கலாம் அப்படிங்கிறது இத்தனை வருட அனுபவத்தில நான் கத்துக்கிட்ட ஒண்ணு. ஓகே சார். ஸோ ஓஷலாவுக்கும், நீலோத்திக்கும் பல கேப் இருக்கு சார். இருக்கு. ஆ இந்த கேப் இடைவெளி அப்படிங்கிறது எதனால சார்? எதனாலன்னு எனக்கும் தெரியல. தொடர்ந்த முயற்சி தான் நமக்கு. கிட்டத்தட்ட அதான் 15 வருடம் சொன்னேன். ஒருவேளை இப்படி ஒரு வெற்றி குடுக்கணும்னு தான் அந்த 15 வருட இடைவெளியா கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய முயற்சி 15 வருடமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். எழுதாம இல்ல. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 150 படங்கள கடந்தாச்சு. ஆனா என்னன்னா, அ ஒரு பாடல் வெற்றி பெறுவங்கிறது பாடலை மட்டும் சேர்ந்ததா இருக்காதுங்க. அ படம் வெற்றி பெறணும், வணிக ரீதியா வெற்றி பெறணும், அப்புறம் ஸ்டார் காஸ்டிங் அமையணும். இப்படின்னு நெறைய இருக்கு ஒரு பாடலுக்கு பின்னாடி. அ அயோத்தியும் சரி, சிறையும் சரி, படமும் வெற்றி பெற்றது, பாடலும் வெற்றி பெற்றது. ஓஷலாவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அன்னைக்கு யுவன் சார்ங்கிற ஒரு பில்லர் இருந்தாரு. டைரக்டர் பூபதி பாண்டியன் சார். அவரும் தொடர்ந்து ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர். அன்னைக்கு அந்த படம் வந்து பாடல் வந்து வெளியில தெரிஞ்சது. ஆனாலும் தொடர்ச்சியா நான் எழுதிட்டு தான் இருக்கேன். இன்னும் தொடர்ந்து எழுதுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார். ஆ பொதுவா வந்து ஒரு படம் ஆகட்டும், இல்ல சினிமா துறைகள்ல வேலை செய்றவங்கன்னா, இப்போ ஒரு ஹிட்டான படம் குடுக்குற டைரக்டருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றது பார்த்துருக்கோம். அதே ஒரு கதாநாயகன், கதாநாயகினா அடுத்தடுத்து படம் பண்ணி நிச்சயமா, நிச்சயமா. பார்த்துருக்கோம். ஆனா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட மனதுல வந்து நம்ம கண்ணதாசன், வாலி சார் அவங்களோட பீரியட்ல அடுத்தடுத்த சாங்கோ, பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்க ரைட்டர்ஸோட பயணங்கள் வந்து ரொம்ப லாங்கா கேப் விடுற மாரியும், அடுத்து ஹிட்டா குடுத்தாலும் ஏன் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு எங்களுக்கு தோணுது. எதனால சார்? நெறைய காரணங்கள் இருக்கு. நீங்க அன்னைக்கு கண்ணதாசன், வாலி எல்லாம் சொன்னீங்கன்னா, அவங்களுடைய ஆளுமைகள் வந்து ரொம்ப ஆழமா இருந்தது. அவர்களுக்கான மதிப்பும் இந்த சமுதாயத்தில அதிகமா இருந்தது. அப்ப இன்னைக்கு இருக்கிற பாடலாசிரியர்களுக்கு மதிப்பு இல்லையான்னு கேட்டா, நான் அந்த கோணத்தில சொல்ல வரல. அந்த ஆளுமைகளுக்கு ஏற்பட்ட மதிப்பு வேற. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நெறைய பேரு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லப்போனா, இன்னைக்கு கவிதை எழுதலன்னு சொன்னா தான் அபூர்வம். எல்லாருமே கவிதை எழுதுறாங்க, பாடல் எழுதுறாங்க. அந்த பாடலை வெளிப்படுத்துவதற்கும், தங்களுடைய கவிதைகளை வெளிப்படுத்துவதற்கும் இன்னைக்கு தளங்கள் நெறைய கிடைச்சிருச்சு. அன்னைக்கு நீங்க பாடல் எழுதணும்னா, சினிமா துறைக்கு தான் வந்தாகணும். சினிமா துறைக்குள்ள வந்து நீங்க குறிப்பிட்ட கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, புலமைப்பித்தன் ஐயா, இந்த மாரி அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தவங்கலாம் கடந்து வந்து, அல்லது அவர்களெல்லாம் சொல்லாத விஷயங்கள் நீங்க சொன்னா மட்டும் தான், ஒரு இடத்துல நீங்க போய் ஒரு பாடல் எழுத முடியும். இன்னைக்கு அப்படி இல்ல. யாருமே வாய்ப்பு குடுக்காட்டினாலும், நம்மளே ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு, நம்மள்ட்ட கொஞ்சம் வசதி இருந்தா, ஒரு பாடல் கூட வெளியிடலாம். அந்த பாடல் மேபி பல மில்லியன் வியூஸ தொட்டுச்சுன்னா, அடுத்து ஒரு படத்தில பாடல் எழுத எங்கேருந்தாவது உங்களுக்கு அழைப்பு வரும். எல்லாருக்குமே அப்படிதான். இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட் வரைக்கும் அப்படிதான். அப்ப அன்னைக்கு இருந்த வசதி வேற, இன்னைக்கு இருந்த வசதி வேற. அதே நேரத்தில நீங்க நெறைய ஆளுமையும், வாசிப்பு திறனும், அ இயல்பிலேயே அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்க படைப்பாற்றலை யாராலயும் தடுக்க முடியாது. உங்களுக்கான மரியாதையும், அங்கீகாரமும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் ஈசல் மாதிரி வரலாம், போகலாம். ஆனா சில பேர் ஆலமரம் மாரி வேரூன்றி நிப்பாங்க. அது எல்லா காலகட்டத்திலயுமே இருக்கு. அன்றைய காலகட்டத்திலேருந்துமே இன்றைய வரைக்கும் இருக்கு. ஓகே சார். நான் இப்ப ரீசென்ட் டைம்ல நெறைய ரைட்டர்ஸோட ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ ஒண்ணு பார்த்திருந்தேன். அவங்களோட விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. பட் எல்லாத்தோட கோணங்கள்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருந்தவங்க வந்து லைன்களையும், கருத்துக்களையும், அந்த பாடலோட வெளிப்பாடுகளையும் புரிந்தாங்க. அந்த டைரக்டரோ, சிங்கர்ஸோ வந்து புரிதல் இருந்துச்சு.
ஆனால் இப்போ வந்து எழுத்துக்களுக்கு மதிப்பு இல்லாமல் ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னு எல்லா ரைட்டர்ஸுமே சொல்கிறாங்க. உண்மையாலுமே வந்து ரைட்டர்ஸோட எழுத்துக்களுக்கு மியூசிக் டைரக்டரோ சம்திங் வந்து டைரக்டர்ஸோ மதிப்பு கொடுக்கறது இல்லையா சார்? நிச்சயமாக அந்த கருத்தை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் அப்படி சில பாடலாசிரியர்கள் நடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் சிறையை இவ்வளோ தூரம் எடுத்து பேசும்போது, இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சாருக்கு அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் அது வெளியில் வந்தது. இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் சாருக்கு அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் வெளியில் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் 2 பேருமே நல்ல வாசிப்பாளர்கள். இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் சாரும் நிறைய வாசிப்பார். அவரும் கவிதை எழுதுவார், பாடல் எழுதுவார். இந்த திரைப்படத்துலேயும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, அற்புதமான பாடல். இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சாரும் நிறைய வாசிப்பார். அவர் வந்த இடமும் வெற்றிமாறன் சார் அணியிலேருந்து வந்திருக்காரு. நம்ம அது சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி மந்திரமூர்த்தி சாரும் நிறைய வாசிப்பார், ரகுநந்தன் சாரும் நிறைய வாசிப்பார், கேட்பார். அப்போ மொழி ஆளுமைகள் எல்லாருக்குமே இருக்குது. நம்மளும் அவங்களோட சேர்ந்து அந்த ஆளுமைகளோடு சேர்ந்து நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவை கொஞ்சம் கிளறி கொடுத்தோம்னாலே போதும். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது குறைந்தபட்ச மொழி அறிவு உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது வயதின்மை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் கூட அன்றைக்கி கூட ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னார், இன்றைக்கி வர்ற சினிமாவுக்குள்ளே வரவங்களாம் வைப்பாக இருக்காங்க, ஆனால் லைஃபாக இல்லை அப்படின்னாரு. அது சவுண்டிங்காக இருந்தால் கூட அது உண்மை தான். ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்தோம்னா, ஏன்னா இப்போ என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு வாழ்வியலில் சில தெரிஞ்ச வார்த்தைகள் இருக்கும், சில பேருக்கு அந்த வார்த்தைகள் தெரியாமல் இருக்கும். அப்போது அது 2 சேரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒருவேளை இல்லை ரைட்டர் கொடுக்குறது சரியாக இருக்கும்னு நம்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பாடல் வெளியில் வரும், அந்த வார்த்தைகள் வெளியில் வரும். இப்போ நீலோத்தியும் அதுதான். நீலோத்தியை வந்து கொடுத்ததுமே இயக்குனருக்கும் பிடிச்சது, இசையமைப்பாளருக்கும் பிடிச்சது. இன்றைக்கி அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. காற்றோடு பட்டம் போல வார்த்தைகளும் அப்படி தான். இயக்குனர் பிடிச்சது, இசையமைப்பாளர் பிடிச்சது ஏற்றுக்கினாங்க. இந்த மாதிரி வராத வார்த்தைகள் நிறையவே இருக்குது. சார், நீங்கள் நீரோத்தி பற்றி சொல்லும்போது இந்த விஷயம் நான் கேட்கணும். நீரோத்தியில் நிறைய பேர்த்துக்கு வார்த்தைகள் வந்து புரியல தான், பட் கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி புரியாத வார்த்தைகள் கூட என்னால் எப்படின்னா அந்த படைச்ச சாமி கேட்காது, படிச்ச சாமி கேட்கறது வந்து அது ஒரு ரைட்டருக்காக மட்டும் இல்லை, மக்கள் எல்லாத்துக்குமே அந்த லைன் அப்படிங்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரியாத மாதிரியும் புரிகிற மாதிரியும் எழுத, அதுதான் ஒரு எழுத்தாளருடைய வேலையாக நான் நினைக்கிறேன். காணாமல் போன சொற்கள் அல்லது புழக்கத்தில் இல்லாத சொற்களை நம்ம கொண்டு வரணும். இப்போ ஏன்னா எப்பொழுது எவ்வளோ நாளைக்கு தான் அன்பே நீலா கண்ணே கனியன்னு எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய திறமையும் நம்ம காமிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கே சஸ்டெயின் ஆக முடியும். அதே நேரத்தில் ஒரு பாடலாசிரியனுடைய வேலை வந்து இயக்குனர்களுடைய கதைக்கும் இசையமைப்பாளருடைய மெட்டுக்கும் இயங்கி வேலை செய்யணும். அந்த ஒற்றுமையில் இணைஞ்சி இருந்தால் தான் அது ஒரு பாடலாக வெளியில் வரும். அதே நேரத்தில் அது வணிகமாகவும் நம்ம எல்லோரும் போய் சேரணும். அப்போ 3 விதமான கடமைகளோடு தான் நம்ம ஒரு பாடலுக்குள்ளே இயங்குகிறோம். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா புரியாத சொற்கள்னு எதுவும் இருக்காது. நீலோத்திங்கிறது நம்ம உருவாக்குனது. மூசாவை தேடி ஈசன் கிட்டங்கிறதெல்லாம் மூசா ஒரு இறை தூதர், ஈசன் இந்து கடவுள் எல்லாருக்குமே தெரியும். முமின்கிறவர் ஈமான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவங்க. ஏற்கனவே இந்த சொற்கள்லாம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சி சொல்லலை. அந்த சொற்கள்லாம் அங்கே தான் இருக்குது. புழங்கப்படாமல் இருந்தது அது புழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான் வித்தியாசம். லாந்திரன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம அதை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு இசையோட ஒரு சரியான கதைக்களத்தோடு அந்த சொல்லை கொண்டு வந்து கொடுக்கும்போது அது போய் சேர்ந்துருது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பாடல் பதிவானுச்சு. அதில் கூட பார்த்திங்கன்னா நடுநாட்டு சொற்களை பயன்படுத்தியிருங்க. ஈராட்டி, ஈங்கமுள் இந்த மாதிரி சொற்களெல்லாம் பயன்படுத்தி எழுதிருங்க. அது அவங்களுக்கு புதுசாக இருந்தது. ஆனால் இது வழியை திணிச்சது கிடையாது. அந்த கதை மாந்தர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளோட புழக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இயக்குனரோட பேசினேன், பண்ணுங்கள் சார், நல்லா இருந்தால் எடுத்துக்கலான்னாங்க. நல்லா இருந்தது, ஓகே ஆனிச்சு. சார், நீலோத்தி வந்து இப்போ இருக்கிற காலங்களில் எல்லாத்தோட மனசில் ரொம்ப தாக்கத்தை வச்சுருக்க, ரொம்ப அவங்களோட எமோஷனோட கனெக்ட் ஆகுறது. அது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு யாரோனாலும் கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு லைன் அப்படிங்கிறது அவங்களோட மனதில் பதிஞ்சிருக்கு. நீலோத்தி இவ்வளோ ஃபேம் ஆனதுக்கு முக்கிய காரணம் மியூசிக்காக இருந்தாலும் உங்களோட வரிகள் தான். அதோட தாக்கம் உங்களுக்கு வந்துட்டு சினிமா துறையில் அடுத்தடுத்த பயணத்துக்கு எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் கூட ஒரு பாடல் வந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், நீலோத்தி வந்த பிறகு கூட பெரிய மாற்றம் இல்லைன்னு. ஆனால் நீலோத்தி மெல்ல மெல்லமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் பாராட்டுறாங்க. பாராட்டுறதோடு இல்லாமல் அடுத்தடுத்த படங்களுக்கான அழைப்புகள் வருது. பாடல்கள் எழுதுகிறேன். கிட்டத்தட்ட இப்போ அதுக்கு அடுத்து ஒரு 10-15 படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். எல்லாமே நல்ல படங்கள் தான். பொறுப்பு நிறையா கொடுத்துருக்கு. நீலோத்தி எங்கே போனாலும் நீலோத்தி மாதிரியே ஒன்று அப்படிங்கிற அந்த கூடுதல் பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடாது, ஆனாலும் நம்ம அந்த இடத்துலேருந்து நழுவி வந்துடக்கூடாது. அப்போ அந்த சொல்லுக்கான பயணத்தை அடுத்தடுத்து தொடர வேண்டியிருக்கு.
நீலோத்தி ஒரு நல்ல மாற்றம் தான் எனக்கு. சார் பொதுவாக எதுக்காக இந்த மாற்றம் வேணாம் எங்களுக்கு இதுவே கொடுங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்போ வர வரிகள் இருக்கட்டும், சாங் ஆகட்டும், ஜென்சிக்கோ, 2Kக்கோ லைக் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் ஜாலி கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் நீலோத்தி மாதிரி மனசளவில் வந்து தாக்கத்தை கொடுக்குற மாதிரி எந்த வரிகளும் சாங்குமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும் நாங்களுமே வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நிச்சயமா இருக்கு. நான் மட்டும் இல்ல, நிலோத்தி மட்டும் இல்ல. நிறைய பாடலாசிரியர்கள் இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே திறமையானவர்கள் தான். நம்ம படத்த சிறையிலே கூட கார்த்திக் நேத்து ஐயா ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. மின்னு வெட்டாம்பூச்சின்னு. அருமையான பாடல் தான் அதுவும். அவங்க எல்லா பாடலாசிரியர்களும் அவங்கவங்க பணிகள ஆற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா, நம்ம தான் இந்த ஜென்சி கிட்ஸு, 2K கிட்ஸு அப்படி இப்படின்னு நம்ம ஒரு வகை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்றேன். நம்ம பாடல்களாலே வளர்ந்த சமூகம் இது. பிறந்ததுலேருந்து உருவானதுலேருந்து பிறந்து அ காடு கரை சென்று அடையிற வரைக்கும் நம்ம பாடல்களால் உருவான சமூகம். பாடல் எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். செல்வத்துலெல்லாம் செவிச்செல்வம் அச்செல்வம் அப்படின்னு வள்ளுவரே வந்து செவிச்செல்வத்தை தான் பெரிதாக சொல்லியிருக்கார். அந்த செவிச்செல்வம் நான் பாடலாக நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய படைப்புகளை நீங்கள் சரியான கலவையில் இங்கே கலந்து கொடுக்கும்போது எல்லாருமே பிடிக்கும். நீலோத்தி வந்து 60 வயசு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இல்லை, 5 வயசு ஆண்களுக்கும் பிடிச்சிருக்கு, குழந்தைகளுக்கும் ஆமா பிடிச்சிருக்கு, சார். மிடில் ஏஜில் இருக்கவங்களும் பிடிச்சிருக்கு. அப்போ இங்கே வயசு பிரச்சனை இல்லை, காலகட்டம் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய உணர்வு எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோம். நமக்கு நல்லது நடக்காதாங்கிறது தான் எல்லாருடைய ஏக்கமும். கனவுகள் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் அந்த ஏக்கம் ஒன்று தானே. இப்போ கண்டிப்பா. எனக்கு வந்து நல்ல பாடலாசிரியராக ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தொகுப்பாளராக அல்லது வேறு சில கனவுகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க துறை சார்ந்த கனவு இருக்கும். அந்த கனவுடைய மையப்புள்ளி என்ன ஏக்கம் தான், அந்த வெற்றி தான். அந்த வெற்றி கிடைச்சிடாதாங்கும்போது அங்கே நம்ம அந்த லிரிக் எல்லாரையும் போல் நல்லா இருப்போம் நாளாகும்போது ஈஸியாக போய் சேர்ந்துருது உங்களுக்கு. அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையோடு சேர்ந்து அந்த வரிகளையும் நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த எல்லா வகையான மனங்களையும் சென்று சேரும் தான் நான் நினைக்கிறேன். நான் பிரிக்கலை. ஜென்சி, 2K கிட்ஸு அப்படின்லாம் பிரிக்கல. ஆல்ஃபா கிட்ஸு, பீட்டா கிட்ஸு அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. அந்த ஏன்னா எந்த பாடல் எழுதும்போது திட்டமிடுவது கிடையாது. என்ன சொற்கள் அங்கே பயன்படுத்த போகிறோன்னு தெரியாது. மெட்டை கேட்போம், கதையை கேட்போம். நம்ம எழுதும்போது நமக்குள்ளேருந்து ஒன்று ஓடி வரும். அது நீலோத்தியாகவும் வரலாம், வேறு எதுவாக வேணாலும் வரலாம். ஆனால் அது அங்கீகரிக்கிறது இயக்குனர், இசையமைப்பாளர் தான். நிச்சயம் நம்ம உழைக்கிற உழைப்பு சரியான உழைப்பை தான் உழைச்சி கொடுப்போம். ஓகே சார்.